எத்தனை முறைக்கு இது? எத்தனை முறை நிப்பாட்டுகிறோம்? கடைசி முறை கடைசி நிப்பாட்டுக்கு 3 முறை. 3 முறை. வெரி குட். ஓகே, வெரி குட். 3 முறை. 3 முறை. என்ன 3 முறை 3 முறை 3 முறை அவ்வளவுதான். ஒவ்வொன்றா சொல்லுங்க. முதலாவது நீட்டி நிப்பாட்டலாம். நீட்டினா அதான் ஒழுங்கா சொல்லணும். முறையா சொல்லணும். முதலாவதுன்னா எப்படி நீட்டுறது, எங்க நீட்டுறது, எப்ப எல்லாம் இழுத்து நீட்டுறது, நிப்பாட்டலாம். எப்ப இழுக்கிறது? கடைசியில அலிஃப் வந்தால் நீட்டி ஓதணும். கடைசியில அலிஃப் வந்தா நீட்டி ஓதணும். அவ்வளவுதானே முதலாவது முடிஞ்சா? ரெண்டாவது முதலாவது பேலன்ஸ் செய்யுது. பாத்தீங்களா பாத்தீங்களா, அறவாசி மறந்துட்டீங்களே. முதலாவதுக்குள்ள ஹமது இஸ்லாம் 3 ஈக்குது. கோப்பையில புரியாணி போட்டு களியா மட்டும் தந்தா அடுத்த கேள்வி கேட்பீங்கண்ணா, கோழி எங்க, வட்டலப்பம் எங்க, புட்டின் எங்கன்னு கேள்வி வருதுண்ணா. இப்ப நானும் அதே மாதிரி கேட்க போறேன். அலிப்பு மட்டும் சொன்னா பேலன்ஸ்ல எங்க, முட்டை எங்க, கோழி எங்க, களியா எங்க, அடுத்ததுல எங்க சிண்டாச்சோ சொல்லலையே. அதெல்லாம் தெரியாது சார், மறந்துட்டு. பாத்தீங்கன்னா அப்ப நீங்க பாத்துட்டு வர சொன்னா, நீங்க பாத்துட்டு வரலையே இப்ப. நான் தேர்ந்த சார் இல்ல. அடப்பாவி, அப்புறம் படிப்பிக்கலையா? சார் நான் படிப்பிக்கலையா இப்ப? விலங்கல் எனக்கு என்ன சொல்றீங்க விலங்குது இல்ல, உங்களோட சவுண்ட்ல ஸ்ட்ரக் ஆகுது. சரி, ஓகே, நான் திருப்பி விளங்கப்படுத்து. வேற என்ன செய்ய அதான் செய்ய திருப்பி திருப்பி திருப்பி. நீங்க படிப்பிச்சு ஓகே ஓகே, உங்களோட 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 பயான நிப்பாட்டுங்க. நீ என்ன பேசுறீங்கன்னு எனக்கு எதுவுமே கேட்காது. என்னால உங்களோட சவுண்ட்ல ஸ்ட்ரக் ஆகுது, கவரேஜ் இல்லை போல இந்த. ஹைர் ஓகே. நாங்க திருப்பி அதை பார்ப்போம். நான் இதை மட்டும் விளங்கப்படுத்துறேன். வசனத்துல இறுதிய நிப்பாற்ற முறைகள் மொத்தம் 3 உள்ளது. முதலாவது முறை வசனத்துல இறுதியில ஃபதஹ் மத்து, கஸ்ரு, சரி, ஃபதஹ் மத்து, ஃபதஹத்தைன், அலிஃப், இது 3ல ஏதாவது ஒன்று வருது. ஒன்றல்ல, அலிஃப் மட்டுமல்ல. ஃபதஹ் மத்து வரலாம், ஃபதஹ் தைனி வரலாம், அலிஃப் வரலாம். இது 3ல எது வந்தாலும் நாங்க வசனத்துல இறுதி எழுத்த 2 அளவுக்கு மாத்திரம் மட்டும் 2 அளவு மட்டும் நீட்டி ஓதுவோம். 2 அளவுன்னு சொல்றது என்ன? என்னோட கை விரல் உண்ட அப்படி மூடி துறக்குற நேரம் அல்லது 1 செகண்ட். அடுத்த கிளாஸ்லயும் ஃபுல்லா கேள்விதானா? இந்த ஃபுல்லா விளங்கப்படுத்தி விடுவேன். அடுத்த கிளாஸ்ல ஏ டு Z அவ்வளவு எனக்கு செல்லணும். நான் சொல்லி தர மாதிரி செல்லாட்டிக்கு பாபா கூட்டி தான் கேட்கணும். இப்ப கையில புரியாணியை கொடுத்தா கோப்பம் மிஞ்சாது, பாடத்தை கேட்டா எல்லாம் மிஞ்சி போய். உதாரணத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி இருக்குது? எஃப் வ ஜன் எண்டிக்குது. அப்ப இறுதி எழுத்துக்கு என்ன வந்திக்குது? என்ன வந்திக்குது? கசரத்தனையா வந்திக்கு. அலிஃப். அலிஃப். அலிஃப் வந்து உங்களுக்கு அடையாளமோ? என்ன அடையாளம் வந்திக்குது? ஃபதஹ்தைன். ஃபதஹ்தைன் வந்திக்குது. ஃபதஹ்தைன் வந்து மிக்குது. நீங்க சொன்னது மாதிரி அலிஃபும் வந்திக்குது. அப்ப அந்த ஜீமை நீங்க என்ன செய்யணும்? 1 செகண்டுக்கு தான் நீட்டி ஓதணும். நீட்டணும். இதுல பாருங்க, இதுலயும் அலிஃப் வந்திக்குது இறுதியாக. எனவே இந்த ஹாவை 1 செகண்ட் நீட்டி ஓதணும். இங்க நீட்டணும். இறுதியாக வந்திருக்கிறது ஃபதஹ் மத்து. எனவே இந்த ஐனையும் 1 செகண்ட் நீட்டி ஓதணும். இதான் நீட்டணும். அடுத்த கிளாஸ்ல நான் ஃபுல்லா பயானம் கூட கேட்பேன். நான் வாய் முடிப்பேன். கிளாஸ் முடி வரைக்கும் பயன் பண்ணணும் வச்சுக்கொண்டு. சரி, 2வது முறை வந்து என்னென்றால் இறுதியில இந்த மாதிரி தா வருது. இந்த தாக்கு என்ன பெயர்? சட்டிதா. சட்டிதாவா? சட்டிதான் ஞாபகம். என்ன சட்டில போட்டு திண்டு திண்டு பழக்கமே. சாப்பாடை போட்டு போட்டு திண்டு பழக்கம். மனுஷன் சட்டி தர ஞாபகம். இதுதான் சட்டிதா. புரியாணி போட்டு தின்றதெல்லாம், சோறை போட்டு தின்ற பீங்கன் தான் இது. இதான் சட்டின்னு சொல்ற. இது சட்டி அப்படியே ஆகி என்ன அஹமது இஸ்லாம், கோப்பையை மாத்திட்டீங்க, பீங்கான மாத்திட்டீங்க, சாப்பிடுற பீங்கான. சார் ஆஹ்
ஆ என்னத்தே இது குண்டுத்தா என்னத்தா குண்டுதா. குண்டளதான் போட்டு அடிக்கணும் இப்ப அவன் சரி வாரல இப்ப வசனத்துல இறுதியில குண்டுதா வந்துச்சென்றால் அந்த தாவ ஹாவாக மாத்தி சுக்கூனை வச்சு ஓதணும். சரியா? உதாரணத்துல பாருங்க, மூக்கதை தூண்டி இந்த தாவை எடுத்து போட்டு ஹாவை போட்டாச்சு, சுக்கூனை வச்சாச்சு, மூக்கதா என்று வரும். தாவை வெட்டி போட்டாச்சு, ஹாவை எடுத்து போட்டு என்று வரும். மும்மந்தத தீன்ங்கிறத தாவை எடுத்து போட்டு ஹாவை போட்டாச்சு, சுக்கூனை வச்சாச்சு, எப்படி வரும்? மும்மத்த என்று மூக்கதா. வரும். மூணாவது சரி முறை சார். முதல் முறையும் இல்லாம ரெண்டாவது முறையும் இல்லாம மத்த எல்லா சந்தர்ப்பத்திலும் கடைசியா வர்ணத்துக்கு சுக்கூனை வச்சு ஓதணும். சரியா? கடைசிக்கு சுக்கூனை வச்சு ஓதணும். உதாரணத்துல பாருங்க, இப்ப இதுக்கு என்ன செய்யணும்? தாவா மாத்தணும் அப்படியா? தாவா மாத்தணுமா இதை என்ன செய்யணும்? அதுக்கு சுக்குன்னு வச்சோணும். வச்சா எப்படி வரும்? மூக்கதா ஹூ அப்படியா? எப்படி வரும்? லதா. லதா. என்று வரும். ரெண்டாவது எப்படி வரும்? பீலி. எதானே? பீலி. மூணாவது ஃபீல். வெரி குட். ஃபீல். மூணாவது பைத்துன்னு வராது. சொன்னி சட்டி தான் வந்துக்குது. ஹாவா மாத்தன்மே ஏலா சார். இயல்வா அதப்படா ஏலாது. குண்டுதா வரணும். குண்டுதா வரணும்னா வெரி குட். அப்ப பைத் என்று நிப்பாட்டணும். இதை மூணு பேரை நான் வேற ஒண்ணு விளங்க மாட்ட மாட்டேன். இந்த கிளாஸ் நம்பரை போய் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் நம்பரை ஞாபகம். எத்தனை கிளாஸ் மறந்தா போய் தேடுங்க திருப்பி. 175வது கிளாஸ் மறந்தா போய் தேடுறதுக்கு தேவையே இந்த வசனத்துல இறுதி நிப்பாட்டுறது எத்தனை கிளாஸ்ல படிச்சுன்னு ஒரு செவல் எழுதி வச்சுக்கோம். அப்போ திருப்பி நான் கேள்வி கேட்க போகல, மறந்துட்டு சேரண்டா போயிட்டு தேடலாம். நாளை பாடம் அடுத்த கிளாஸ் பாடத்துல முழுமையாக கேள்வி கேட்பேன் இந்த பாடத்தை பத்தி தான். அப்ப அடுத்தது போவோம்.